ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை இன்னைக்கு என்ன குழம்பு சேனல். இன்னைக்கு என்ன குழம்பு சேனல் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான ஒரு கருவேப்பிலை குழம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இந்த வெயில் டைமில் கண்டிப்பாக கருவேப்பிலை ஆட் பண்ணி சாப்பிட்டு பாருங்க, உடலுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோ, அதனால நிறைய ஈரப்பதம் இருக்கும். இந்த ஈரப்பதம் போய் நல்லா ட்ரை ஆகிட்டு கிறிஸ்பியாக கருவேப்பிலை வர வரைக்கும் இதை நல்லா நம்ம வறுக்க போகிறோம். நீங்கள் முன்னாடியே ப்ரிப்பரேஷன் பண்ணுற ஐடியா இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஆல்ரெடி கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஃபேன் காற்றுலேயும் ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுருங்க. அப்போ உங்களுக்கு நல்ல ஆல்ரெடி காஞ்ச கருவேப்பிலையே இருக்கும். அப்படி இருந்ததுன்னா ஸ்ட்ரெயிட்டாக இப்போ நம்ம பண்ணுற மெத்தடுக்கு வந்துடலாம். இப்போ இதை நல்லா கருவேப்பிலை கிறிஸ்பியாக ஆன பிறகு இதை தனியாக எடுத்து வச்சிருங்க. இப்போ அதே கடாயிலேயே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். எதுவுமே எண்ணெய் எதுவும் சேர்க்க வேண்டாம், ட்ரையாக தான் ரோஸ்ட் பண்ண போகிறோம். அது கூடவே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தோரம்பருப்பும், 1 டீஸ்பூன் சீரகம், ஒரு 10 முழு மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே காஞ்ச மிளகாய் ஒரு 4 ஆட் பண்ணிக்கிட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கிட்டு இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆன பிறகு நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்ச கருவேப்பிலையை இப்போ ஆட் பண்ணிக்கிட்டு இதையும் ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு பவுடராக அரைச்சிக்கலாம். லைட்டாக கொரகொரப்பாக அரைச்சிக்குங்க. இப்போ அதே எடையிலேயே ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. அது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், ஒரு 3 காஞ்ச மிளகாவை கிள்ளி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 பல் பூண்டை தோல் நீக்கிட்டு ஸ்லைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணி அதுவும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ ஒரு 15 சின்ன வெங்காயத்தை நான் இப்போ ஆட் பண்ணுறேன். சின்ன வெங்காயம் முழுசாக ஆட் பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க, இல்லைன்னா பொடியாக கூட கட் பண்ணி சேர்த்துக்குங்க. வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ அது கூடவே ஒரு தக்காளியும் ஆட் பண்ணிட்டு தக்காளி நல்லா குழஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா சீக்கிரமாக குழையிறதுக்காக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா மேஷ் ஆகி வந்த பிறகு குழம்பு மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதில் அதிகமான மசாலா நம்ம எதுவும் சேர்க்க போகிறதில்ல. குழம்பு மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டு அது கூடவே நம்ம அரைச்சி வச்ச கருவேப்பிலை பொடியும் ஆட் பண்ணிக்கலாம். கலருக்காக காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டு தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு அரை கப்பு அளவுக்கு புளி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. புளி தண்ணி சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுலேருந்து ஆயில் நல்லா செப்பரேட்டாக வந்த பிறகு இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஒரு 2 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த குழம்பு லைட்டாக திக்காக தான் இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. அதனால ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா கொதிக்க விட்டுடலாம். இது நல்லா கொதி வந்த பிறகு ஹை ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷமும், லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷமும் இதை நல்லா மூடி போட்டு கொதிக்க விட்டுருங்க. பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு ஆயில்லாம் நல்லா செப்பரேட்டா பிரிஞ்சு வந்த பிறகு இப்போ நம்மளுடைய சூப்பரான குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை சுட சுட ஒயிட் ரைஸில் ஊற்றி சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷாக நல்லா வறுத்த கருணக்கிழங்கு வச்சு சாப்பிட்டு பாருங்க, அருமையான ஒரு சைட் டிஷ் இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.